அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் உங்கள் ப்ளூ ஸ்கை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸ் கோயம்புத்தூர். நம்ம சேனலில் வாட்டர் சாஃப்ட்னர், ஆரோ பிளான்ட், மினரல் வாட்டர் பிளான்ட், வாட்டர் ஏடிஎம் இது பற்றின வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோங்க. எதுக்காக நம்ம இந்த சேனலை ஆரம்பித்து இந்த வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு அவங்க தேவைக்கான ஒரு சரியான பொருளை சரியான விலையில் பர்ஃபெக்டான டெக்னிக்கல் கைடன்ஸோடு கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட நோக்கங்க. அந்த எங்களோட சேவையை எல்லாத்துக்கும் கொண்டு சேர்க்க உங்களோட ஆதரவு எங்கள் நிறுவனத்திற்கு எப்போதுமே தேவை. அதனால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். யாருக்கு உபயோகமாக இருக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது காங்கேயம் ஏரியாவில் முத்தூரில் நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்குற ஆட்டோமேட்டிக் வாட்டர் சாஃப்ட்னர் இன்ஸ்டாலேஷன் தாங்க இது. பொதுவாக வாட்டர் சாஃப்ட்னரில் வரக்கூடிய சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் நான் இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் போட்டிருக்கேங்க. ஒரே வீடியோவாக தொடர்ந்து எல்லா விஷயத்தையுமே நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால ஷேர் பண்ணி ஒவ்வொரு வீடியோவே கொடுத்துருக்கேங்க. உங்களுக்கு அது டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாங்க. பொதுவாக இந்த வீடியோவில் ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. வாட்டர் சாஃப்ட்னரை நம்ம வீட்டில் எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு ஒரு சில பேர்த்துக்கு கன்ஃபியூஸ் இருக்கும். அது ஒரு சிம்பிளான விஷயந்தாங்க. இந்த கஸ்டமருக்கோட கன்வீனியன்ஸ்க்கு வீட்டுக்கு பின்னாடியே அவங்களுக்கு இருக்கிற கேப்பில் நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஒரு சில கஸ்டமர் மாடியில் வைக்க சொல்லி கேட்பாங்க. எப்படி வேணாலும் இது கஸ்டமைஸாக பண்ணிக்கலாங்க. அது ஒரு விஷயம் இல்லைங்க. பொதுவாக நம்ம வாட்டர் சாஃப்ட்னருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு போட சொல்லுவாங்க. கல்லுப்பும் போடலாம். அதர்வைஸ் வாட்டர் சாஃப்ட்னருக்கான டேப்லெட் இருக்குது, அது கூட நீங்கள் வாங்கி போட்டுக்கலாங்க. கல்லுப்பு நான் அயோடைஸ்டு கல்லுப்பு, சாதாரணமாக இருக்கிற கல்லுப்பே நீங்கள் போட்டுக்கலாங்க. அந்த உப்பு எப்படி உங்களுக்கு கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. ஒரு 10 days ஒன்ஸ் ஆர் 15 days ஒன்ஸ் நீங்கள் உப்பு போடுறது மாதிரி இருக்குங்க. அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டோட போர்வெல் வாட்டரில் இருக்கிற ஹார்ட்னஸ் எவ்வளோ இருக்குது, என்ன கெப்பாசிட்டியில் ரெசின் போடுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இந்த கால்குலேஷன் போட்டு சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த டைமிங்கில் உப்பு போட்டு வைக்கணுங்க. அதுதான் உங்களுக்கு ரீஜென்ரேஷன் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி இன்னும் தொடர்ந்து அடிப்படையான தகவல்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.